பகை இருக்குல்ல, அது ஆளை உருக்கிடுங்க, இல்லாமல் ஆக்கிறோங்க நம்மள. ஆழ் மனதில் பகை உணர்வு இல்லாமல் இருப்பது, ஆழ்மன பகை இல்லாமல் இருப்பது என்பது என்ன? இப்படி சொல்கிறேன் பாருங்க. நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு, காலிப் ஒரு உருது கவிதை இது. நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு நடுவில் பகை என்ற புதிய உறவு? உன்னை இக்னோர் பண்றதை விட உனக்கு நான் என்ன தண்டனையை தந்துவிட முடியும்? உன்னை சுமப்பதா? பகை என்கின்ற பெயரிலே சுமப்பதா? ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு, அதில் விழும் துளி கடலில் கரையும், ஒருபோதும் நின்று அதனுடைய இயல்பை அது காட்டாது என்கிறான் புத்தன். இப்படி வாழ்வது என்றால் எப்படி சாத்தியம்? எப்படி அதை முன்னெடுப்பது? புதுக்கோட்டையிலங்க ஒரு குரங்காட்டிங்க, பிரகதீஸ்ங்கிற ஒரு நாடகத்தை எல்லாம் நிகழ்த்தி காட்டுவார். அந்த பிரகதீஸ் என்பவர் ஒரு முறை அதை சொன்னார். நான் பார்த்தேன், அதை போய் பார்த்தேன். புதுக்கோட்டையில் ஒரு குரங்காட்டிங்க, அவன் ஊமை. டெய்லி அந்த குரங்கை வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டிட்டு இருப்பான். 8 வருஷமா அவன் அந்த இடத்துல தான் இருக்கிறான். அவன் ஊமை, அவன் பேச மாட்டானா, வாய் பேச முடியாதவன். அவன் ஒரு நாள் ராத்திரி ஒரு பரோட்டா கடைக்கு வந்து 4 பரோட்டா பேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. நீ ஊமை இல்லை, யாருக்கு பரோட்டா வாங்குற? என் குரங்குக்கும் எனக்கும் வாங்குறேன். நீ ஏன் பேசல? அவன் சொன்ன வார்த்தைங்க எனக்கு, நான் இப்போ சொல்லும்போது கூட எனக்கு நடுங்குது உள்ள. நான் பேசினா அவனுக்கு பிடிக்காது. யாருக்கு? குரங்குக்குங்க. பேசுறதே இல்லைங்க அவன். இது என்னுடைய உணவை எனக்கு தருகின்ற ஒரு ஜீவன். அவனுக்கு எது பிடிக்காதோ அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி இருக்கிற அவனை நான் பார்த்து நான் என்னன்னு சொல்றது? அவனை நம் வாழ்க்கையில் நாம் பல பேரை சந்திக்கிறோம். அவர்களிடமிருந்து நாம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நான் எனக்குள் ஒரு படி மேலாக என் திரை விலகுகிறது. நான் 2 மரங்களை சொல்கிறேன். 2 மரம். ஒரு மரம் சந்தன மரம். சந்தன மரம் உயர்ந்தது. ஏன் தெரியுமா? யாருமே இதை சொன்னது கிடையாது ஏன் உயர்ந்ததுன்னு. கபீர் தான் சொன்னான். சந்தன மரம் பாம்புகளால் சூழப்படும். பாம்புகளால் சூழப்பட்டாலும் சந்தன மரம் பாம்புகளின் விஷத்தினால் பாதிப்படைவதே இல்லை, அதனால் அது உயர்ந்த மரம் என்று சொன்னான். தீமைகளால் சூழப்பட்டாலும் தீமைகளால் நாம் பாதிப்படையாமல் இருக்கிறோமா? நாம் சந்தன மரம். இப்படி கெடுத்துடுறாங்க, இப்படி கோபத்தை கடத்திடுறாங்க, இப்படி தன்னிலை பிறழ்ந்து போகிறோம். அந்த வினாடிகளை காப்பாற்றுவது தானே வல்லமை. அந்த வினாடிகளை எப்படி காப்பாற்றுவது? நான் 2 செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு அமைகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த 2 விஷயம். ஒன்று சந்தன மரம் சொன்னேன்னா, இன்னொன்று எது சொன்னாலும் கிடைக்கிற ஒரு மரம். எது நினச்சிங்களோ அது கீழே அது கிடச்சிரும். அதுக்கு என்ன பேர்? அதுக்கு அந்த மரத்துக்கு கற்பக விருட்சம். ஒருத்தன் கற்பக விருட்சம்னு தெரியாமலேயே பசிக்குதுன்னு நானா பிரியாணி வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு. எங்கள் ஆயா எங்கள் அம்மா சொன்னது இந்த கதை. எனக்கு தண்ணி வந்துருச்சு, முதுகெல்லாம் வலிக்குதே, நானா படுக்க வந்துருச்சு. என்னடா வலி போக மாட்டேங்குதுன்னு உடனே தேவதைகள்லாம் வந்துட்டாங்க. பாவி பையன் தூங்கிட்டான். முழிச்சு உட்காரும் பொழுது நடு காட்டில் தனியாக இருக்கும். ஐயோ பேய் பிசாசு வந்துருச்சுன்னா பேய் பிசாசு, ஐயோ நாய் நரி வந்துச்சா நாய் நரி, ஐயோ நான் சாப்பிட்டுருச்சுன்னா சாப்பிட்டுருச்சு. செத்து போன ஒரு ஆளை சொல்லி எங்கள் அம்மாவை முடிக்கும்போது நான் எங்கள் அம்மாவை பார்க்குறேன். செத்துட்டானா? ஏன் அம்மாண்ணா? அவன் நின்றுட்டு இருந்தது கற்பக விருட்சம், எது நினச்சாலும் அது தரும். எங்கள் அம்மாவை அன்னியிலேருந்து 6 மாதம் நல்லா பார்த்துக்கிட்டேன் நான். அது எங்கே இருக்குதுன்னு நீ சொல்லு, நீ சொன்னா அது உனக்கு தெரியும், சொல்லு. எங்கள் அம்மா சொல்லிச்சு கடைசியாக, நீ இவ்வளோலாம் எனக்கு சேவை செய்யாத, அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கடவுள் குழந்தையாக பிறக்க வைக்கிற எல்லாருடைய மனசையும் கற்பக விருட்சமாக தான் வச்சு அனுப்புகிறான். நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு அது தரும். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? நான் சும்மா சொல்லலைங்க.
இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, வேறு மதம் தான், வேறு கருத்து தான், எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்கள் தான் இருந்தாலும் அதில் ஞானம் இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அகம் பிரம்மஸ்மி என்ன அர்த்தம்? உனக்குள் இருக்கிறது எல்லா டிவினிட்டியும், உனக்குள் இருக்கிறது அந்த சக்தி நிலை, உனக்குள் இருக்கிறது பகுத்து அறிகின்ற அறிவு. நீ எதை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நினைக்கிறாயோ அதுவும் உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லா நினைக்குது. சும்மா சொல்லலை. நான் இன்னொரு விஷயம் சொல்லவா? எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் ப்ராப்ளம்ங்க. கௌரி சங்கர் சார் சொல்லு, காலையிலேருந்து கொஞ்சம் சரியில்லை. உண்மையாகவே லேட்டாக வந்ததுக்கு காரணமே அதுதான். பேச முடியுமான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேனா. இப்போ நான் ஒன்று யோசிக்கிறேன்னா, இங்கே கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் நினச்சிருக்கீங்க அந்த அம்மா வரணும், மேடையில் நின்று பேசணுன்ட்டு. பிரபஞ்சம் அதை குறித்து கொண்டு என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னால் வீசி விட்டுருச்சுக்க. ஏய் பேசுமா, பேசு. எதை தீவிரத்தன்மையுடன் நாம் யோசிக்கிறோமோ அது கள்ளம் பெருசா காவல் பெருசா? கள்ளம் தான் பெருசு. காவலை விட கள்ளம் தீவிரமா இருக்கு. அதான் சொன்னா, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர், நிறை காக்கும் காப்பே தலை. சிறையாலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இந்த வல்லமை நமக்குள் வர வேண்டும் என்றால் நம்முடைய மனம்தான் நமக்கு குரு. மற்றவர்களை பணிவோடு பார்ப்பதும் மற்றவர்களிடத்தில் பணிவோடு ஈர்ப்பதும் என்பதும் வேறு. நமக்கு நாமளே வாட்ச் டாக் மாதிரி இருக்கிறது இருக்கல்ல, எனக்குள் நானே கண்காணித்து கொண்டு இருக்கிறது இருக்கல்ல, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்னை உயர்த்துவதற்காக என்னை நானே செதுக்கி கொண்டே போவது இருக்கு இல்லையா, அதற்கு பெயர் வல்லமை. யார் எது சொன்னாலும் அடுத்தவங்க தான் சொல்லணும்ன்றது கிடையாதுப்பா. நீயே உனக்கான விஷயங்களை முடிவு செய்யலாம். அடுத்தவங்களோட நிறைய லீன் ஆகாத, போய் அவர்கள் மீது சாயாத. நான் இந்த 2 விஷயம் சொன்னேன்ல, என் மனசுக்கு ரொம்ப பாதித்த விஷயம் அது. அதை நான் நிறைய சொல்கிறதில்ல. நான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆச்சுங்க. அப்போது இந்த மொபைலில் ஏதாவது பார்க்கணுன்னு தோணுச்சு. எவ்வளோ நேரம் தான் வெளியே பார்த்துட்டு இருந்தேன், 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப போர் அடிச்சுட்டே இருந்தபோது ஹாட்ஸ்பாட் வாங்கி டிரைவர்கிட்டேருந்து அப்படி ஓப்பன் பண்ணேங்க ஃபோனை. 1974 வந்துச்சுங்க. நான் உடனே ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஓல்டு கதையெல்லாம் நமக்கு கொஞ்சம் சிரமம்ன்ட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணால் அதுதான் ஓப்பன் ஆகுது. அப்போ ஏதோ ஒன்று நமக்கு அது சொல்லணும்னு தோணுது. சரின்னு பார்த்தேங்க. வீட்டுக்கு போய் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு பேர் ரித்தம் 0. அது ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. அந்த ரித்தம் 0 ப்ராஜெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சைக்காலஜி ப்ராஜெக்ட்டுங்க. அது இந்த சைக்காலஜி ப்ராஜெக்டை மரியானா ஆல்பர்டோவிச் அப்படிங்கிற ஒரு பெண் முன்னெடுக்கிறார். அவளுக்கு 36 வயசு. அவ என்ன பண்றான்றதை மட்டும் சொல்றேன். நீங்க இன்னைக்கு இரவு போய் உங்களுடைய போன்ல அது போட்டு பாருங்க, யூடியூப்ல இருக்கு. ரித்தம் 0, RYTHEM 0. அந்த இடத்தை போய் நான் பார்த்து ஒரு 20 நிமிஷம் பார்த்துட்டேன். என் வாழ்க்கை அதை பார்ப்பதற்கு முன்னால் அதை பார்ப்பதற்கு பின்னால்னு நான் மாற்றிக்கிட்டேன். லேர்னிங் தானேங்க வாழ்க்கை. யாருக்குங்க எல்லாம் தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். இங்க பாஸ்ங்க, அவருக்கு ஷார்ட்டன் தெரியாது, அவர் செக்ரட்டரிக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியாது. டிரைவருங்க சில பேருக்கு தெரியாது, டிரைவருக்கு தெரியும். யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவனை இன்னொருவன் மேய்ப்பதை, ஒருவன் இன்னொருவனை ஆக்கிரமிப்பதை எப்படி புரிந்து கொள்வது? பயன்படாமல் இருப்பது என்றது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? எப்படி இந்த சொசைட்டிக்கு சொல்றது? கலாப்பிரியா தான் சொன்னார். தன் குஞ்சையும் கூட்டையும் தேடி அலையும் அந்த தாய் குருவிக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது, எனக்கு அவர்கள் இருக்கும் இடம் தெரியும் என்று. ஆனால் அதன் மொழி எனக்கு தெரியாது என்று சொல்லி முடிப்பார் கலாப்பிரியன். என் மனசு ரொம்ப பாதித்த கவிதை அது. எப்படி சொல்றதுங்க, இதை எப்படி புரிய வைக்கிறது? ஆல்பர்டோவிச் புரிய வச்சிட்டா. அதை நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு புரிஞ்சுதான் பாருங்க. நான் வல்லமை பெறுகிறேன். ஒரு கட்டத்துக்கு மேல் இன்னொரு கட்டத்துக்கு நான் அப்படி எழுந்திருச்சு